ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். ஸ்ரீ ஆண்டாளருடைய திருப்பாவை திவ்ய பிரபந்தம் வையத்து வாழ்வீர்கள் என்று தொடங்கும் இரண்டாம் பாட்டுக்கான சுருக்கமான அர்த்த விசேஷங்கள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்னு பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். நீராடப் போதுவீர் போதுமினோ நேரடியீர்னு கீழ்ப்பாட்டிலே எவருக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணானுபவம் செய்வதற்கு விருப்பமுண்டோ, எவருக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனை அடைவதில் விருப்பமுண்டோ எல்லோரும் வாருங்கோள் என ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்திற்கு தோழிமார்களையெல்லாம் அழைத்தாள் ஆண்டாள் தானும். இந்த பாட்டிலே வையத்து வாழ்வீர்கள் என்று அந்த இடைச்சேரியான திருவாய்ப்பாடியிலே இருப்பவர்கள் வசிக்கின்றவர்கள் பெற்ற பேருதான் என்ன. ஒரு சாதனானுஷ்டானம் பண்ணி, அதாவது சில வழிகளை மேற்கொண்டு எம்பெருமானை அடைபவர்கள் இருக்க எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாதபடிக்கு இவர்கள் பெற்ற வாழ்ச்சி என்ன. இவர்கள் இருக்கும் இடம் தேடியன்னோ பெற்றம்மே தொன்னும் குலத்தில் பிறந்து என்றபடிக்கு அந்த இடைச்சேரியிலே வந்த கண்ணன்தானும் வளர்கின்றான் உருத்தி மகனாய் ஒளித்து வளர என்றபடிக்க. ஆக இயற்கையிலேயே அந்த வாழ்ச்சியை பெற்றவர்கள் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரிகளுக்கு தன்னுடைய குணங்களையெல்லாம் காட்டிக்கொண்டு குடத்திலிட்ட விளக்காயிருக்கின்ற அவனுடைய அந்த அற்புதமான மேன்மையானது இங்கே வந்து திருவாய்ப்பாடியிலே குண்டிலிட்ட விளக்கு போல எல்லோருக்கும் பிரகாசிக்கும்படியாக இருக்கின்ற வாழ்ச்சியை பெற்றவர்களாகியால் வையத்து வாழ்வீர்கள் என்று இந்த இருள் தருமா ஞானத்தை அஜானத்தையே விளைவிக்கின்றது பூமியிலே. அந்த அஜானத்திற்கு துளியும் இடமில்லாதபடிக்கு இருக்கின்ற திருவாய்ப்பாடி அங்கு வசிக்கின்ற இடைப்பெண்கள். ஆக வையத்து வாழ்வீர்கள் என்று அங்கு திருவாய்ப்பாடியே அவர்களுக்கு உலகமாயிற்று. எப்படி ராமபிரான் இருந்த காலத்திலே அந்த அயோத்தியே அவர்களுக்கு லோகமாக இருந்ததோ, இங்கே கண்ணபிரானுடைய திருவதாரத்தாலே இந்த திருவாய்ப்பாடியே இவர்களுக்கு லோகமாயிற்று. ஆகையால் திருவாய்ப்பாடியில் இருப்பவர்களே, திருவாய்ப்பாடியில் இருக்கின்ற வாழ்ச்சி பெற்றவர்களை எண்ணாமல் அந்த லோகத்தையே, அந்த திருவாய்ப்பாடியே லோகமாக கொண்டு வையத்து வாழ்வீர்கள் என்ன அவர்கள் பெற்ற வாழ்ச்சியை சொல்லி அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களையெல்லாம் அழைத்து இவள் உரைக்கின்ற வார்த்தைகள் தான் என்னே. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாமும் நம் பாவைக்கு, எப்படி அவன் வந்து நம்மை பெற வேண்டியிருக்க, அவன் முயற்சி செய்து நம்மை பெற வேண்டியிருக்க, நாம் ஒரு உபாயத்தை மேற்கொண்டு அவனை அடைய முற்படுகின்றோமே, அப்படிப்பட்ட நாம் நோக்கின்ற இந்த நோன்பு, இந்த நோன்பை அனுஷ்டிக்கின்ற காலத்திலே நாம் செய்ய வேண்டியவை யாது, செய்யக்கூடாதவை எவை என்பதை அறிவிக்கின்றேன். ஐயத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்ன இந்த நோன்பிற்கான அனுஷ்டானங்கள், கிருத்திய அகிருத்தியங்கள், அதாவது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை இவற்றையெல்லாம் உரைக்கின்றேன். கேளீரோ என்ன தெரிவிக்கின்றாளே, அப்படி அவர்கள் எல்லோரும் அருகில்தானே இருக்கின்றார்கள். இதற்காக கேளீரோ, இயற்கையிலேயே அவர்கள் கேட்டுத்தானே ஆக வேண்டும் என்னால் அப்படி பகவத் அனுபவத்தை ஒருவருக்கொருவர் நன்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். போதையந்த பரஸ்பரம் என்னும் ஒருவருக்கொருவர் அந்த பகவத் அனுபவத்தை சொல்லி அவனுடைய குணசேட்டிதங்களை எல்லாம் சொல்லி புகழ்ந்து கொண்டு அவனை அடைய வேண்டும் என்பதானது இங்கே காட்டப்படுவதாலே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்ன எல்லோரிடத்திலும் இறைஞ்சுகின்றாள் கோதையான ஆண்டாள்தானும் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்தொயின்ன பரமன் என்ன அந்த எம்பெருமானுடைய பெருமையை உரைக்கின்றார். எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே பரவாசுதேவனாக இருக்கின்றான். வைகுண்டேத பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணுருச்சிந்தியாத்மா பக்தைகி பாகவதசக என்றபடிக்கு அங்கே நித்திய முக்தர்களுக்கு முகம் காட்டிக்கொண்டு ஸ்ரீதேவி என்ன, பூமி தேவி என்ன, நீலாதேவி நாச்சிமார் என்ன, இந்த மூன்று தேவிமாரோடே எம்பெருமான் தானும் அங்கே தனிச்செங்கோலாட்சி பரிபவனாக இருக்கின்றான். ஆனால் இங்கே திருப்பார்க்கடலிலோ ஸ்ரீராப்தி நாதனாக இருக்கின்றான்.
லோகங்களையெல்லாம் சிருஷ்டிப்பது, லோகங்களையெல்லாம் வாழ்விப்பது ஆகிய கருமங்களைச் செய்பவனாக இருக்கின்றான் எம்பெருமான். பார்க்கடலுள் பையத்துயன்ன பரமன் என்ன அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே சென்று அவனை கிட்டுவது என்பது மிகவும் அரிதான செயல். அவனே முயன்று நமக்கு பேற்றை அளித்தாலன்னோ நாம் அங்கே சென்று அவனை செவிப்பது. ஆனால் அவன் திருப்பார்க்கடலில் எழுந்திருப்பதோ அவதாரங்களை மேற்கொள்வதற்காக, தர்மங்களை நிலைநாட்டுவதற்காக, சாதுக்களை ரட்சிப்பதற்காக, துஷ்டர்களை அழிப்பதற்காக, இப்படிப்பட்ட செயல்கள் செய்வதற்காகவே அவதாரங்கள் எடுக்கின்றானே எம்பெருமான். திருப்பார்க்கடலிலே வந்து விஷ்ணுவாக இருக்கின்றானே. பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் உறங்குவான் போலே யோக நித்திரை செய்கின்ற பெருமான் என்ன ஆழ்வார்த்தானம் திருவாய்மொழியிலே சாகிக்கின்றாரே. பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் என்ன ஐஸ்வர்யார்த்திகளுக்கு கூட காரியம் செய்வதற்காக அவர்களும் வந்து அவனை அணுகும்படியாக திருப்பார்க்கடலிலே சயனித்திருக்கின்ற திருவனந்தாழ்வான் மீது திருக்கண் வளருகின்ற எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அவனுடைய அந்த பரத்வத்தை இங்கே உரைக்கின்றார்கள். ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்தாலும் அவனே பரதேவதை, திருப்பார்க்கடலிலே சயனித்திருந்தாலும் அவனே பரதேவதை, அவதாரங்கள் செய்தாலும் அவனே பரதேவதை. அந்தரியாமையாக இருக்கின்றான், பரம அணுவாக இருக்கின்றான், கோயில்களிலே அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கின்றானே. அனைத்தும் அவனுடைய பரத்வத்தை காட்டும் விஷயமாக இருக்கின்றன, அவனுடைய குணங்களை பிரகாசிப்பிக்கும் இடமாக இருக்கின்றன. பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி என்ன அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா அவன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்ன பெரியாழ்வார்த்தானும் அவனுடைய திருவடிகளுக்கன்னோ பல்லாண்டு பாடினார். அவருக்கு பிறந்தவளன்னோ இவள் தானும் ஆக பரமன் அடிபாடி என்ன அவனுடைய திருவடிக்கு மங்களாசாசனங்கள் செய்ய புகுவோம் என்று தெரிவிக்கின்றாள். எப்படி ஒரு பெண் குழந்தைக்கு அல்லது ஒரு ஆண் குழந்தைக்கு தன்னுடைய தாயினுடைய முலையிலே ஊற்றம் இருக்குமோ அது போன்ற ஆழ்வார்களுக்கு எம்பெருமானுடைய திருவடியிலே ஊற்றம் என பெரியவாச்சான் பிள்ளை தானும் அது அற்புதமாக வியாக்கியானம் அருளிச் செய்கின்றார். பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படி செய்யாதன செய்யோம் என தெரிவிக்கின்றார்களே. செய்யக்கூடாதவை எவை, அகிருத்தியங்கள் எவை என்பதனை அறிவிக்கின்றாள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்றபடிக்கு இவர்கள் நோன்பு நோக்கின்ற காலத்திலே இருக்கின்றார்கள். ஆகையால் போகவஸ்துக்களை புஜிக்க மாட்டோம் என்று தெரிவிக்கின்றார்கள். அதற்கு மேற்பட்டு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ணப்போந்தமிலேற்று வன்கோன் கோட்டிடை ஆடின கூத்து அடல் ஆயிரத்தம் கொம்பினுக்கே என்றபடிக்கு அவனுக்கு அந்த வெண்ணையானது பரம போக்கியமான வஸ்துவாக இருக்கின்ற ஒரு பொருளன்றோ. ஆகையால் அவனுக்கு போக்கியமாக இருக்கின்ற வஸ்துவை அவன் உண்டமிச்சத்தை கொடுத்தாலொழிய உண்ணமாட்டோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அதற்கும் மேற்பட்டு உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்ன இருக்கும் அவர்களுக்கு. நெய் ஒரு போக்கியமான வஸ்துவே அல்ல, பால் என்பது ஒரு போக்கியமான வஸ்துவே அல்ல. ஆகையால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ற அந்த நோன்பு காலத்திலே இவற்றையெல்லாம் புஜிக்க மாட்டோம் என்று தெரிவிக்கின்றார்கள். அதற்கு மேற்பட்டு நாட்காலே நீராடி என்ன பிராமிய முகூர்த்தத்திற்கும் முற்பட்ட காலத்திலே உணர்ந்து அந்த யமுனைத்துறையிலே அவனை பிரிந்திருக்கின்ற அந்த தாபம் தீர, அந்த உஷ்ணம் தீர, அந்த ஆற்றாமை தீர குளிக்க கடுவோம். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். மையிட்டு நம்முடைய கண்களுக்கு அழகு பார்த்து கொள்ள மாட்டோம், அழகு சேர்த்து கொள்ள மாட்டோம். மலரிட்டு நாம் முடியோம். அவன் வந்து மையை இட வேண்டும். நமக்கு மையிட்டு அவன் சத்தை பெறுபவன் என்றோ. ஆகையால் அவனென்று நாம் மையிட மாட்டோம், அழகிட்டு கொள்ள மாட்டோம். இதற்கு மேற்பட்டு மலரிட்டு நாம் முடியோம் என தெரிவிக்கின்றார்களே. அவன் சூடி கடந்த மாலையை நாம் அணிவதென்னோ நமக்கு பேரு. உடுத்து களைந்தனின் பேதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த தொழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் என்னிருப்பவர்கள் ஒன்றோ இவர்கள். ஆகையால் மலரிட்டு நாம் முடியோம் என்றபடிக்கு அவன் சூடி களைந்த மாலையை நமக்கு பிரசாதமாக அளித்தாலோடைய நாம் மலரிட்டு முடியோம் என தெரிவிக்கின்றார்கள். மலரிட்டு முடியோம் செய்யாதன செய்யோம் என்பதானது தீம்புகளை செய்ய மாட்டோம் என்றபடிக்கு. அதற்கு மேற்பட்டு பகவத் சந்நிதியிலே பாகவதர்களை பற்றி தீம்பு பேச மாட்டோம், பாகவதர்கள் சந்நிதியிலே பகவானை பற்றி தீம்பு பேச மாட்டோம். செய்யாதன செய்யோம். நம்முடைய பெரியோர்கள் செய்யாத செயல்களை ஒருப்பொழுதும் செய்ய மாட்டோம். மேலையார் சேவனர்கள் என்ன பெரியோர்கள் செய்ததையே செய்வோம், பெரியோர்கள் செய்யாத விஷயத்தை ஒருப்பொழுதும் செய்ய மாட்டோம் என தெரிவிக்கின்றார்கள். செய்யாதன செய்யோம். 10 மாத காலங்கள் ராவனுடைய சிறையிலே அகைப்பட்டிருந்தாலே சீதா பிராட்டிதானும். இந்த சமயத்திலே எவ்வளவு ராட்சசிகள்
அவளுக்கு தீம்பு செய்திருப்பார்கள். ஆனால் அந்த ராவனுடைய சிறையிலிருந்து அவளை எம்பெருமான் மீட்டு கொண்டு வந்தானே, அந்த சமயத்திலும் அந்த அரக்கைகள் தனக்கு செய்த துன்பத்தை ஒரு பொழுதிலும் குறைத்தவளல்கள் பிராட்டி. ஆகையால் அவருடைய கோஷ்டியிலே இருப்பவர்கள் என்றோ இவர்கள் செய்யாதன செய்யோம் என்று ஒருவரை பற்றியும் குற்றம் சொல்ல மாட்டோம் என்று தெரிவிக்கின்றார்கள். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம். தீக்குறளை சென்னோதோம் என்பது ஒருவரை பற்றி ஒருவர் கோள் சொல்லுகின்ற விஷயம். இப்படிப்பட்ட தீச்சொற்களை ஒரு பொழுதும் பேச மாட்டோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம் என்பது தகுதி உடையவர்களுக்கு கொடுப்பது. பிச்சை என்பது பிரம்மச்சாரிகளுக்கும் துறவிகளுக்கும் கொடுப்பது. ஐயமும் பிச்சையும். இதற்கு மேற்பட்டு ஐயம் என்பது பகவத் அனுபவத்தை விரும்புபவர்களுக்கு அதனை கொடுப்பது. பாகவத அனுபவத்தை விரும்புபவர்களுக்கு அதனை கொடுப்பது. மேலும் பகவானை விரும்புபவர்களுக்கு அவனுடைய அடியார்களை பற்றிய உயர்ந்த விஷயங்களை கொடுப்பது. பாகவதர்களை விரும்புபவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற பகவானை பற்றிய உயர்ந்த விஷயங்களை கொடுப்பது. அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி. இவையே நாம் உய்வதற்கு உண்டான வழிகள். உய்யும் ஆறு என்பதாலே ஆறு என்பது இங்கே உபாயம், அதாவது வழி, அதாவது உய்வதற்கு உண்டான வழிகளாக இவையெல்லாம் காட்டப்பட்டு வையத்து வாழ்வீர்கள் உய்யும் ஆறு எண்ணி நாமும் உகந்து பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடுவோம் என்று சொல்லி இந்த பாசுரத்தை அதி அற்புதமாக நமக்கு உபதேசிக்கின்றாள் கோதைதானும். ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தனை ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமையமலையாளர் ராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.